என்னடி, ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய நாள் லீவ் எடுத்தாச்சு. பரவாயில்ல கார்த்தி, ஆனதாச்சு. இன்னும் ஒரு நாள் தானே. நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா லீவ்ல இருந்தா தான் நம்ம அம்மா வீட்டுக்கு, அப்புறம் ஹரி அண்ணா, விஸ்வாண்ணா வீட்டுக்கெல்லாம் போகணும். அப்புறம் கவிதா அண்ணி வீட்டுக்கும் போக முடியும். அப்படி சொல்றியா? சரி, ஓகே. அப்போ நாளைக்கு ஒரு நாள் வீட்டுல இருந்துட்டு நாளன்னைக்கு போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். தேங்க்யூடா புருஷா. வித் மை பிளஷர் பொண்டாட்டி என்று கூறி ஒருவரையொருவர் அணைத்துக் கொண்டனர். அடுத்த நாள் காலை மிகவும் சந்தோஷமாக அனைவருக்கும் தான் வாங்கி வந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தயாராகி வந்த அனுவை அழைத்துக் கொண்டு கார்த்தி முதலில் அனுவின் வீட்டிற்கு தான் சென்றான். காலையில் நேரமாக சென்றதனால் அங்கே வைஷு, ஆதி என்று அனைவருமே இருக்க இவர்களை பார்த்தவுடன் அவர்களுக்கு உற்சாகம் தாங்க முடியவில்லை. உடனே கண்மணியும், அனுக்குட்டி வா வா, வாங்க மாப்ள, உள்ள வாங்க என்று இருவரையும் உற்சாகமாக வரவேற்று அழைத்து கொண்டு வர ஆதியும் வைஷுவும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்துக் கொண்டே, வானு எப்படி இருக்க என்று கேட்க, அண்ணி நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க குட்டி பசங்களை ஆளையே காணோம்? அவங்க உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்களோட ஹனிமூன் எப்படி இருந்துச்சு? நல்லா போச்சா? ஆமா அண்ணி, சான்ஸே இல்ல, சூப்பரா போச்சு. அதான் உன் முகத்தை பார்த்தாலே ஒரு தேஜஸ் தெரியுதே, நல்லா என்ஜாய் பண்ணிருப்ப போல இருக்கே. சி போங்க நீ, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. சரி சரி, ரொம்ப வெக்கப்படாத. அப்புறம் கார்த்தி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் வைஷு, நீ எப்படி இருக்க? பசங்க எப்படி இருக்காங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி ஃபர்ஸ்ட் உட்காருங்க என்று அவர்களை அமர வைத்து அவர்கள் குடிப்பதற்காக காஃபி எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாள். அதை வாங்கி குடித்தவர்கள், அத்தை மாமா, நாங்க ஊருக்கு போயிருந்தோம் இல்லைங்களா, அங்க எல்லாருக்குமே கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம், அதான் கொடுத்துட்டு போலாம்னு வந்திருக்கோம். எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம்? நீங்க ஜாலியா போய் ஊரை சுத்தி என்ஜாய் பண்ணிட்டு வராம இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? இருக்கட்டும் அத்தை, உங்க பொண்ணு ஒரு பொருளையும் தேடி தேடி இவங்களுக்கு இது பிடிக்கும், அவங்களுக்கு அது பிடிக்கும்னு வாங்கியிருக்கா. அவ ஆசையா வாங்கினத தயவு செஞ்சு வேண்டாம்னு மட்டும் சொல்லிடாதீங்க என்று கூறி சிரித்தவன், ஹனு இன்னும் எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டே இருக்க போற, எல்லாத்தையும் எடுத்து எல்லார்கிட்டையும் கொடு என்று கூற, சரி என்றவள் வேகமாக அந்த பெட்டியை பிரித்து அனைவருடைய பொருட்களையும் அவர்களிடமே கொடுத்து முடித்ததும் தான் அவளுக்கு திருப்தியாக இருந்தது. உடனே ஆதியோ, என்னன்னு ஹனிமூன் போயிட்டு என்ஜாய் பண்ணாம போன 10 நாளும் ஊர் ஃபுல்லா தேடி திரிஞ்சு கிஃப்ட் தான் வாங்கிட்டு வந்திருப்ப போல இருக்கே என்று கிண்டல் செய்ய, உடனே கார்த்தியோ, அதை ஏன் அதை கேக்குறீங்க? நிஜமாலுமே இவளுக்கு ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் அவ்வளவு நாள் தேவைப்பட்டுச்சு. இங்க மட்டும் இல்ல, இன்னும் வைஷு வீட்டுக்கு போகணும், அப்புறம் கவிதா வீட்டுக்கு போகணும், எல்லாருக்கும் சேர்த்துதான் வாங்கிட்டு வந்திருக்கா என்றதும் உடனே வைஷுவோ, அட பாவி, ஓ நிலைமை ரொம்ப கஷ்டம்தான். என்னன்னு என் ஃப்ரெண்ட போட்டு பாடா படுத்திட்ட போல இருக்கே. என்ன நீ இவ்வளவு தூரம் போயிட்டு எல்லாருக்கும் ஞாபகார்த்தமா ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தா தானே நமக்கும் நிம்மதியா இருக்கும். அதான் வாங்கிட்டு வந்தேன். சரி, நான் போய் குட்டி பசங்களை பாத்துட்டு வரேன் என்று வேகமாக அறைக்குள் ஓட, உடனே கார்த்தியும், ஆமா நானும் குட்டி பசங்களை பாத்துட்டு வந்துடுறேன் என்று விட்டு அவள் பின்னாடியே சென்றான். அப்பொழுது கண்மணி, நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்காங்கப்பா என்றதும் அப்பொழுது தான் கௌதமிக்கு தன் மகள் சந்தோஷமாக இருப்பது மிகவும் ஆனந்தமாக இருக்க கண்மணியின் கையை பிடித்து, அக்கா எப்படியோ அணுவுக்கு நல்லபடியா ஒரு வாழ்க்கையை நீங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. நீங்களும் ஆதி மட்டும் இல்லனா அவளுக்கு இந்த மாதிரி ஒரு அன்பான புருஷனும் பாசமான மாமியார் மாமனாரோ கிடைச்சிருக்கவே மாட்டாங்க. காசு பணம் வசதி வாய்ப்பு கம்மியா இருந்தாலும் குணத்துல அவங்க எல்லார விடையும் சிறந்தவங்க தான். இனி வாழ்க்கை ஃபுல்லா நம்ம பொண்ணு சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு இப்பவே நல்லா நம்பிக்கை வந்துடுச்சு. இதே மாதிரி இவங்க என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும், இவங்க மேல யார் கண்ணும் பற்றக்கூடாதுக்கா என்று கூறவும், உடனே கண்மணி, நம்ம அணுவுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துதான் வளர்த்திருக்கோம். அவ சின்ன பொண்ணா இருந்தாலும் அவளோட குடும்பத்தை அவளால பக்குவமா நடத்த முடியும் என்று கூறியவர்கள் பின்பு மதிய சாப்பாட்டுக்கான வேலைகளை தடபுடலாக செய்ய ஆரம்பித்தனர். அதே நேரம் ஆதியும் வைஷுவும் கிளம்பி அலுவலகத்திற்கு சென்று விட, குழந்தைகள் மீண்டும் தூங்கியதும் அணுவும் கார்த்தியும் எழுந்து வெளியில் வர, அங்கு ஆதி வைஷு இல்லாததை பார்த்தவள், என்ன பெரியமா எங்க அண்ணா அண்ணிய காணோம் என்று கேட்க, அவங்க 2 பேரும் ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்குதுன்னு கிளம்பி போயிட்டாங்க. உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க சரியா? அப்புறம் ஆதி உன்னை இருந்து மதியம் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்கான். ஐயோ என்ன பெரியமா, வைஷு நீ வீட்டுக்கு போகணும், கவிதா நீ வீட்டுக்கு வேற போகணும். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, மதியம் சாப்பிட்டுட்டு கிளம்பி போங்க, கரெக்டா இருக்கும் என்றதும் கார்த்தியை பார்க்க, உடனே அவனும், சரி அனு,
அத்தை தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல என்று கூறியதும் தான் அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. சரி, நீ மாப்பிள்ளைய ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் லஞ்ச் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன் என்று விட்டு அவர் சென்று விட, இதுதான் சமயம் என்று நினைத்தவன் அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு அறைக்குள் நுழைய, அவளோ உள்ளே வரமாட்டேன் என்று வாசலிலேயே கதவை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு நின்றிருந்தாள். என்னடி ஏன் இப்படி நின்னுகிட்டு இருக்க? உள்ள வாயேன், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இல்ல, நான் வரமாட்டேன். நான் வந்தா நீ என்ன பண்ணுவன்னு எனக்கு தெரியும். அதனால நான் அம்மா கூடயும் பெரியம்மா கூடயும் கொஞ்ச நேரம் பேச போறேன். நீ வேணும்னா போய் ரூம்ல ரெஸ்ட் எடு என்று விட்டு அவன் கையை தட்டி விட்டு வேகமாக ஒரு அடி எடுத்து முன்னே வைக்க, ஒரே தாவில் அவளை இழுத்து தன் கைவளைவுக்குள் கொண்டு வந்தவன் அவளை தன் இரு கைகளிலும் தூக்கி கொண்டு உள்ளே சென்று கதவை காலால் சாத்தி அவளை தூக்கி கொண்டு சென்று மெத்தையில் தொப்பென்று போட்டவன், என்னடி வர வர உனக்கு ரொம்ப திமிராயிடுச்சா? நான் கூப்பிட்டா கூட வரமாட்டேன்னு மூஞ்சி திருப்பிக்கிட்டு போற? ஆமா, உள்ள வந்தா நீ என்ன பண்ணுவன்னு எனக்கு தெரியும். போடா, எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த டைம்ல ஏதாவது பண்ணி தொலைச்சி என் மானத்தை வாங்கிடாத. அப்படி நான் என்னத்த பண்ணிட்டு போறேன்? ஏதா இருந்தாலும் நைட்டு நம்ம வீட்டுல போய் தான் பண்ணுவேன். இப்ப கொஞ்ச நேரம் உன் கூட ரிலாக்ஸா படுத்துட்டு இருக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டா ரொம்ப தான் ஓவரா சீன் போடுற. அதில் அதிர்ந்து போனவள், என்ன சும்மா படுத்து தூங்கதான் கூப்பிட்டியா? ஆமா, எனக்கு இன்னும் டயர்டா இருக்குதுடி. இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா தான் நாளையில இருந்து வேலைக்கு போக கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அட பாவி, தூங்குறதுக்கா என்ன இவ்வளவு வலுக்காட்டாயமா தூக்கிட்டு வந்த? ஆமா, நீ வேற என்ன நினைச்ச? நான் ஒண்ணும் நினைக்கல, படு. அதெல்லாம் முடியாது. நீ என் பக்கத்துல இல்லாம எனக்கு தூக்கமே வராது. உன்னை கட்டி புடிச்சிட்டு உன் மேல கால் போட்டு தூங்கினாதான் எனக்கு தூக்கமே வரும். அது சரி, இது வேறையா? ஓம் போதைக்கு நான் ஊறுகையாடா? இருக்கட்டும் என்றவள் நகர்ந்து படுக்க அவள் அருகே படுத்தவன் அவளை அணைத்துக் கொண்டு அவள் மேல் காலை போட்டபடியே சிறிது நேரத்தில் உறங்கிவிட்டான். குழந்தையை போல உறங்கும் தன் அவனை பார்த்தவளுக்கு சிரிப்புதான் வந்தது. தூங்குவதற்கு கூட தன் அருகாமையை தேடும் தன் கணவனை நினைத்து பூரித்து போனவள் அவன் நெற்றியில் ஒரு மென்மையான முத்தத்தை பதித்து, ஐ லவ் யூ கார்த்தி என்று கூறிவிட்டு மீண்டும் அவளும் அவனை அணைத்துக் கொண்டு உறங்க ஆரம்பித்தாள். பின்பு மதிய உணவு தடபுடலாக ரெடியாகி இருக்க அவர்கள் சாப்பிட்டு முடித்துவிட்டு வைஷுவின் வீட்டிற்கு சென்று அவர்களுக்காக வாங்கிய பொருட்களையும் கொடுத்துவிட்டு கவிதாவின் வீட்டிற்கு செல்ல, அங்கே விஸ்வா, கவி அனைவரும் ஹாலில் அமர்ந்து கொண்டிருக்க திடீரென்று இவர்கள் வருவதை அவர்கள் எதிர்பார்க்காததால் அதிர்ந்து எழ, அதே நேரம் கவிதாவோ, ஹனோ கார்த்தி, வாங்க வாங்க, என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? நீங்க ஹனிமூன் போயிருந்தீங்களே, எப்போ வந்தீங்க? அண்ணி, நாங்க வந்து 2 நாள் ஆச்சு. ஓ சூப்பர், சரி வா உள்ளவா கார்த்தி என்று இருவரையும் அழைத்து அமர வைத்து விட்டு அவர்களுக்கு குடிப்பதற்கு காஃபி கொடுக்க அதை வாங்கி குடித்தார்கள். அப்புறம் அண்ணி, எப்படி இருக்கீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? ஸ்கேன் பண்ணீங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்க? பேபி எப்படி இருக்கு என்று அணு அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்க, அனு கொஞ்சம் கேப் கொடுத்து கேட்கலாம்ல, இப்படி லைனா கேள்வி கேட்டுட்டு இருக்க? சரி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், ஸ்கேன் பண்ணியாச்சு, குழந்தையும் ரொம்ப நல்லா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ வாமிட்டிங் எப்படி இருக்குது அண்ணி? அதுவும் இப்ப சுத்தமா இல்ல என்றதும், அப்ப டாக்டர் சொன்ன ட்ரீட்மெண்ட் நல்லாதான் ஒர்க் அவுட் ஆயிருக்குதுன்னு நினைக்கிறேன். கார்த்தி, இந்த விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கோ. நாளைக்கு நான் பிரெக்னன்ட் ஆகி எனக்கு ரொம்ப வாந்தி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீ கொஞ்சம் கூட யோசிக்காத, என்னை கொண்டு போய் எங்க அம்மா வீட்டுல விட்டுரு. இப்போ கவிதா அன்னைக்கு எப்படி வாமிட்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சோ அதே மாதிரியே எனக்கும் ஸ்டாப் ஆயிடும்டா என்று அவள் வெகுளியாக பேச கார்த்திக்கு தான் கொஞ்சம் தர்ம சங்கடமாக ஆகிவிட்டது. அனு, என்னடி இப்பதான் நமக்கு கல்யாணமே ஆயிருக்கு, அதுக்குள்ள நீ பிரெக்னன்சி வரைக்கும் போயிட்ட, எல்லாரும் பாரு எப்படி பாக்குறாங்க என்று கூறவும், அதே நேரம் விஸ்வா ஆ என்று வாயை பிளந்து கொண்டு அங்கு பேசிக் கொண்டிருந்த அனுவை பார்த்தவன், அனு, நான் இன்னும் உன்னை சின்ன பொண்ணு ரேஞ்சிலேயே நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ பேசுறதெல்லாம் பாக்கும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு. இப்பதான் தெரியுது நீயும் நல்லா வளர்ந்துட்ட, நீயும் ஒரு குடும்ப பொண்ணா ஆயிட்டன்னு. என்ன விஸ்வானா, என்ன கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா? அப்படி இல்லடா, நான் உன்னையே கிண்டல் பண்ண போறேன் சொல்லு. என் தங்கச்சி சந்தோஷமா இருந்தா எனக்கு அதை விட வேற என்ன வேணும்? அப்படி சொல்லுங்கண்ணா என்றவள் காஃபி கோப்பையை கீழே வைத்து விட்டு அவர்களுக்காக வாங்கி வந்த பொருட்களை எல்லாம் அவர்கள் கையில் கொடுத்து விட்டு, இதெல்லாம் உங்களுக்காக நான் தேடி தேடி வாங்கிட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்குதுன்னு எல்லாத்தையும் பிரிச்சு பாருங்க. சரிங்கண்ணா, டைம் ஆச்சு, அப்ப நாங்க கிளம்புறோம். என்னோ இருந்து டின்னர் சாப்பிட்டு போலாம்ல?
ஐயோ அண்ணி, காலையில நாங்க வீட்ல இருந்து கிளம்பணும், இன்ன வரைக்கும் வீட்டுக்கு போகல. அம்மா வீட்டுக்கு போய் அப்புறம் வைஷு அண்ணி வீட்டுக்கு போயிட்டு இப்போ உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். நைட்டாவது எங்க வீட்ல போய் சாப்பிடலாம்னு தான், இல்லன்னா அத்தை பாவம் கோச்சுக்குவாங்க. எங்களுக்காக அவங்க டின்னர் வேற ரெடி பண்ணி வைக்கிறேன்னு ஃபோன் பண்ணியும் சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா, சரி சரி ஓகே. இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல. இல்ல நீ, நாளையில இருந்து கார்த்தி வேலையில ஜாயின் பண்ணணும், அதான் என்று இழுக்க அவள் எதற்கு தயங்குகிறாள் என்று புரிந்ததும் விஸ்வாவும் கவிதாவும் சிரித்து கொண்டே, சரி சரி பாத்து போயிட்டு வாங்க. அப்புறம் பிரியங்காவோட குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை பத்தி சொன்னாங்களா? ஆமாண்ணா சொன்னாங்க. எப்படியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜமாய்ச்சிடலாம். அப்போ நீங்களும் அங்க வந்துருவீங்கல்ல? ஆமா என்று கூறவும் பிறகு அனைவரும் சேர்ந்து அவர்களை வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் உள்ளே வர, அப்பொழுது கவிதாவின் கையை பிடித்து மெதுவாக அழைத்து கொண்டு வந்தவன், கவி இன்னும் 2 நாள்ல நம்ம கிளம்பணும், நீ ரெடி தானே? உனக்கு ஓகே வாடி? என்ன இப்பவே வான்னு கூப்பிட்டீங்கன்னா கூட நான் வந்துருவேன் விஸ்வா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆசை தீர அம்மா வீட்டுல இருந்தாச்சு, இப்போ வாந்தியும் எனக்கு நல்லாவே நின்றுச்சு. இதுக்கு மேல என்ன, மாமியார் வீட்டுல போய் என்னோட கடமைகளை ஆற்ற வேண்டாமா? நானும் அந்த வீட்டு மருமக தான், எல்லாத்துலயும் எனக்கும் பொறுப்பு இருக்குது என்று கூறிய மனைவியை என்று வாயை பிளந்து பார்த்தவன், ஆனாலும் இப்படி திடீர்னு பொறுப்பு வரக்கூடாதுடி, எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு என்றதும், போங்க விஸ்வா, இப்ப பாரு என்ன கிண்டல் பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. சரி வாங்க நம்ம போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கலாம். அதுவும் சரிதான் என்று இரவு உணவை சாப்பிட்டு முடித்தவர்கள் அவர்கள் அறையில் சென்று உறங்க போக, அவள் அறையில் படுத்திருந்த விஸ்வாவோ மெதுவாக அவள் பக்கம் திரும்பி, கவி என்று அவள் முதுகை சுரண்ட, என்ன விஸ்வா? இல்ல நம்ம நேத்து டாக்டர் கிட்ட போனோம்ல. ஆமா, டாக்டர் ஏதாச்சும் சொன்னாங்களாடி? என்ன சொல்லணும்? இல்ல நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத பத்தி என்று இழுக்க, இப்ப பாரு உங்களுக்கு இதே நினைப்பு தானா விஸ்வா? சேச்சே இல்லடி, நான் சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்டேன். சரி சரி நீ படுத்து தூங்கு என்று வேறு பக்கமாக தன் முகத்தை திருப்பிக் கொண்டு படுக்க, அவன் முதுகோடு வந்து ஒட்டி கொண்டு படுத்தவள் அவன் வயிற்றோடு சேர்த்து கையை விட்டு அணைத்து பிடிக்க, அதில் ஒரு நிமிடம் பதறி பின் மெதுவாக அவளை திரும்பி பார்த்து, என்னாச்சுடி, ஏதாவது வேணுமா? ஆமா வேணும் தான் என்று அப்பாவியாக முகத்தை வைத்துக் கொண்டு கேட்க, பட்டென்று எழுந்து அமர்ந்தவன், என்னடி வேணும் சொல்லு, நான் போய் எடுத்துட்டு வரேன் என்று பதறியபடியே கேட்க, அதே நேரம் அவளோ அவன் மார்பில் கையை வைத்து, நீங்க தான் வேணும் என்று கிரக்கமாக கூற, அந்த கிரக்கமான குரலிலேயே ஒரு நிமிடம் பதறி போன விஸ்வா, ஏண்டி திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? டாக்டர் சொல்ற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு நீ தானே சொன்ன? ஆமா சொன்ன, யார் இல்லன்னு சொன்னா? அப்புறம் திடீர்னு நீ இப்படி சொன்னா நான் என்ன பண்றது? அன்னைக்கு நான் தான் அப்படி சொன்னேன், இன்னைக்கும் நான் தான் அப்படி சொல்றேன். இதுலயே உங்களுக்கு புரியலையா? சரியான மர்மட விஸ்வா நீங்க என்றதும் அவனுக்கு கொஞ்சம் ஏதோ புரிந்தும் புரியாதது போல இருக்க, பட்டென்று மெத்தையில் இருந்து எழுந்தவன், கவி டாக்டர் ஓகே சொல்லிட்டாங்களா? ஆமா விஸ்வா, ஆனாலும் நீங்க இவ்ளோ பெரிய டியூப்லைட்டா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. என்னடி நீ டாக்டர் கிட்ட கேட்டியா கேக்கலையா? இல்ல அவங்க உன்கிட்ட சொன்னாங்களான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எப்படி இந்த விஷயத்த உன்கிட்ட கேக்குறதுன்னு ரொம்ப தயங்கி இருந்தேன். என்னடா இவன் இந்த மாதிரி நேரத்துல கூட இப்படி சும்மா கேள்வி கேக்குறானேன்னு நீ எதுவும் என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது இல்ல? அதுக்காகத்தான். இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? நான் உங்க பொண்டாட்டி, உரிமையா நீங்க என்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். எனக்காக இந்த 3 மாசம் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு இருந்தீங்கல்ல, அதெல்லாம் பாக்கும்போது எனக்கு இன்னும் உங்க மேல காதல் தான் அதிகமாச்சே தவிர கோவம் துளி கூட வரல விஸ்வா என்றவள் அவன் சட்டை காலரை பிடித்து பட்டென்று இழுக்க, அவள் முகத்தருகே நெருங்கி வந்தவன், என்னால இப்பவும் நம்ப முடியலடி, நிஜமாவே தான் சொல்றியா? அடச்சி போட அந்த பக்கம், நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட. உன்கிட்ட போய் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் பாரு, என்ன சொல்லணும்? உனக்கு வேண்டாம்னா போ என்று அவனை பிடித்து மெத்தையில் தள்ளிவிட்டு அவள் திரும்பி படுத்துக்கொள்ள, ஒரு நிமிடம் அங்கு என்ன நடந்தது என்று தெரியாத விஸ்வா, இப்போ இவ என்ன போடான்னு சொன்னாளா? என்னடா விஸ்வா, ஒரு செகண்ட்ல உன் மரியாதை இப்படி காத்துல பறந்துடுச்சு என்று யோசித்தவன் மனசாட்சியோ, ஆமா ஒரு பொண்ணு அவளே வெக்கத்தை விட்டு வந்து நீதான் வேணும்னு கேக்குறா, நீ என்னடானா அவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா பொண்ணு இப்படித்தான் புடிச்சு தள்ளி விடுவா. இதுல உனக்கு மரியாதை வேற வேணுமா? நான் என்ன வேணும்னு அப்படி பண்ண?
டாக்டர் சொன்னது எனக்கு எதுவுமே தெரியாது, அதனாலதான் நான் கொஞ்சம் குழப்பத்துல இருந்தேன். சரி, நீ குழப்பத்துல தான் இருந்த. ஆனா அவ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீ லூசுத்தனமா கேள்வி கேட்டா அவளுக்கு கோபம் வராதா? அவ சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு தான் வரமாட்ட என்று அவனுடைய மனசாட்சியே அவனை காரி துப்பியதும், போதும், உடனே நீ வந்துருவியே, என் பொண்டாட்டியை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும் என்றவன் மனசாட்சியை தள்ளி வைத்து விட்டு மெதுவாக அவள் அருகே நெருங்கி அவள் வயிற்றை அணைத்து பிடித்து கொண்டு அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தவன், பிளீஸ் பிளீஸ் என் செல்லம்ல என்ன திரும்பி பாருண்டி என்று கெஞ்ச, போங்க விஸ்வா, நான் தான் சொல்லிட்டேனே நீங்க அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டீங்கன்னு. ஹாட்டிங்க, என்னடி நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், அப்பத்துல இருந்து சரிப்பட்டு வரமாட்டேன்னே சொல்ற. என்ன பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கா? நானும் புள்ளத்தாச்சி பொண்ணாச்சின்னு பல்ல கடிச்சிட்டு ரொம்ப அமைதியா இத்தனை நாள் இருந்தல்ல, அதான் நீ என்னவே இவ்வளவு இலக்காரமா பேசுறியா? இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க முடியாது என்றவன் அவள் மெத்தையில் புரட்டி போட்டு அவளது ஆடைகளை களைய தொடங்கினான். அவனது வேகத்தை பார்த்து அறிந்தவள், விஸ்வா, இருந்தாலும் கொஞ்சம் மெதுவா, அதெல்லாம் எனக்கு தெரியும், உன் வாயை முடிக்கிட்டு வேலையை மட்டும் பாரு என்று கூறியவன் படபடவென்று 20 ஆடைகளையும் களைந்து விட்டு அவள் உதட்டின் மேல் தன் உதட்டை வைத்து உரசிக்கொண்டே, என்னடி ஆரம்பிக்கலாமா என்று கேட்க அவளும் வெட்கத்துடன் என்று கூறியதுதான் தாமதம். அவள் இதழினை பற்றி கொண்டவன் நீண்ட நேரமாக அதில் ஆழ்ந்த முத்தமாக கொடுத்து கொண்டிருந்தான். பிறகு அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தவன் அவள் உயிரையே உறிஞ்சி எடுக்கும் அளவிற்கு கடித்து வைத்தவன் மெதுமெதுவாக கீழே இறங்கி அவள் மென்மையை தன் கைகளால் பருகியவன், இதைவிட ஒரு மென்மையான பொருள் இந்த உலகத்தில் இருக்குமா என்பது போலத்தான் அவனுக்கு அந்த நிமிடம் தோன்றியது. அதிலேயே பெண்ணவள் கண்கள் சுருகி மயக்க நிலையில் கிடக்க, அதே நேரம் மெதுமெதுவாக அவள் வயிற்றருகில் வந்து அவள் தொப்பலில் தன் ஆழ்ந்த முத்தத்தினை பதிக்க, அந்த சுகத்தில் பெண்ணவளின் வாயில் இருந்து ஏதோ முணுங்கல் சத்தம் வெளியில் வந்தது. பின்பு மெதுமெதுவாக உடல் முழுவதும் தன் முதட்டினை வைத்து எச்சில் படுத்தியவன் மெதுவாக அவள் பெண்மைக்குள் நுழைந்து அவள் மேலிருந்து அவளை ஒரு பூவை விட மென்மையாக ஆண்டு கொண்டிருந்தான். அவள் வயிற்றில் தங்களது மகவு இருப்பதனால் அவனால் அந்த கூடலை நீண்ட நேரம் கொண்டு செல்ல முடியவில்லை. இருவருக்கும் போதுமான அளவுக்கு திருப்தி கிடைத்தவுடனே மெதுவாக அவள் பக்கம் சரிந்து படுத்தவன், என்னடி உனக்கு ஓகேவா, இல்ல நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இன்னும் கொஞ்சம் டைமிங் கம்மி பண்ணிக்கவா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல விஸ்வா, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பொண்ணுங்க. நான் ரொம்ப டயர்டானா நானே உங்ககிட்ட சொல்லுவேன், நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க, சரியா? இல்லடி, இருந்தாலும் வயிற்றுல பாப்பா இருக்குதுல்ல என்று அவள் வயிற்றை மெதுவாக தடவி கொடுத்தவன், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது கவி. என்ன விஸ்வா, நீங்க சின்ன குழந்தை மாதிரி இப்படி பயப்படுறீங்க? அப்படி எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா டாக்டர் நம்ம 2 பேரையும் ஒன்னாவே சேரக்கூடாதுன்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா அதையும் மீறி அவங்க சொல்லி இருக்காங்கன்னா இது ஒரு பிரச்சனையே இல்ல விஸ்வா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடி சொல்லு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நார்மல் டெலிவரி ஆகணும்னா நம்ம 2 பேரும் அப்பப்ப இந்த மாதிரி உடல் உறவு வச்சுக்கணும்னு சொன்னாங்க. அப்பதான் என்னோட கர்ப்பப்பை வாயி விரிவடையுமா. அப்படி விரிவடைஞ்சதுன்னா தான் குழந்தை சுகப்பிரசவத்துல ஈஸியா வெளியில வரும்னு சொன்னாங்க என்று அவள் கூற, அவன் ஆ என்று வாயை பிளந்து கொண்டே கேட்டவன், என்னடி என்னென்னவோ சொல்ற, டாக்டர் இதெல்லாமா சொன்னாங்க? ஆமா விஸ்வா, உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா நாளைக்கே நீங்க நெட்ல சர்ச் பண்ணி கூட பாருங்க. சரி, நான் பாக்குறேன். இப்போ நீ தூங்கு, ரொம்ப டயர்டா இருக்க பாரு என்றவன் போர்வையை எடுத்து தங்கள் இருவருக்கு மேலும் போர்த்தி கொண்டவன் அவளை அணைத்து அவள் நெற்றியில் தன் தாடையை பதித்து கொண்டே அவள் முதுகை லேசாக வருடி கொடுக்க, கணவன் தந்த அணைப்பினிலே பெண் அவளோ சுகமாக உறங்கி போனாள். இப்படியே 2 நாட்கள் கடந்த நிலையில் அன்று காலை பிரியங்காவின் குழந்தைக்கு பெயர் வைக்கும் விசேஷம் இருப்பதால் அனைவரும் நேரமாகவே எழுந்து புறப்பட்டு வைஷ்ணவியின் வீட்டிற்கு சென்று விட்டனர். காலையிலேயே அனைவரும் ஒன்றாக வந்ததால் வீடே சிறிது நேரத்தில் கலகலப்பாகிவிட்டது. வைஷ்ணவியோ தனது 2 குழந்தைகளையும் தன் மாமனார் மாமியாரிடம் கொடுத்துவிட்டு தன் அம்மாவுடன் சேர்ந்து அவருக்கு அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்தாள். அதே நேரம் கவிதாவோ பிரியங்காவையும் குழந்தையையும் ரெடி செய்வதற்கு உதவி செய்து கொண்டிருந்தாள். அனுவும் கார்த்தியும் மற்றவர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க, விஸ்வா ஹரி இருவரும் அவர்கள் ஆர்டர் செய்திருந்த சாப்பாடு வந்துவிட்டதா என்று போன் பண்ணி விசாரித்துக் கொண்டிருந்தனர். அதே நேரம் ஆதி அவர்கள் அருகில் வந்து, என்னடா மச்சான், எல்லாம் கரெக்டா நடக்குது இல்ல? ஆமாண்டா, ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லா வேலையும் கரெக்டா முடிஞ்சிடுச்சு.
இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு வந்துரும். சரி, நான் சொன்ன ஹோட்டல்ல தானே புக் பண்ண? ஆமா மச்சான், நீ சொன்ன ஹோட்டல்ல தான் புக் பண்ணிருக்கேன் என்று அனைவரும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்க அதற்குள் புரோகிதர் வந்து விட்டார். அவரை வரவேற்று அங்கு அமர வைத்த கண்மணியும் கௌசல்யாவும், புரோகிதரோ, நம்ம ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாமாமா? நீங்க போயிட்டு முதல்ல உங்க மருமகளையும் குழந்தையையும் தூக்கிட்டு வந்து உட்கார சொல்லுங்க என்று கூறவும் வைஷுவை அழைத்த கௌசல்யா, வைஷு போயிட்டு அக்காவை குழந்தையை தூக்கிட்டு வர சொல்லுமா. சரிமா என்றவள் பிரியங்காவின் அறைக்குள் செல்ல அங்கு குழந்தையை தயார் செய்து முடித்துவிட்டு கவிதாவும் பிரியங்காவும் பேசிக் கொண்டிருக்க உள்ளே வழிந்த வைஷுவோ, ஹட்டடா, என் தங்க புள்ள என்ன பண்றான்? முழிச்சுட்டு தான் இருக்கானா? டேய் செல்லக்குட்டி, நான் தாண்டா உன்னோட சித்தி என்று அவனை கையில் அழகாக தூக்கியவள் பிரியங்காவை பார்த்து, அக்கா உன்னையும் தம்பியும் கூப்பிடுறாங்க, போலாமா? போலாண்டி என்று எழுந்தவளை பார்த்த வைஷு, அக்கா இந்த மயில் பச்சை கலர் சாரி உனக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்படியா? உங்க மாமா தான் இந்த சாரி வாங்கி கொடுத்தாரு. அப்படி சொல்லு. மாமாவோட செலக்ஷன் எப்பவும் வீண் போகாது, தாறுமாறா இருக்கிறப்போ. சரி, இந்த சாரி கட்டினதுக்கு அப்புறம் நீ மாமாவை பாத்தியா இல்லையா? இன்னும் இல்ல. எங்க அந்த மனுஷன் தான் ரூம்குள்ளேயே வரலையே. அது சரி, அப்போ உன்னை வெளியில பார்த்த உடனே டோட்டலா பிளாட் ஆக போறாரு என்றதும், அடப்போடி என்றவள் வாங்க போலாம் என்று வெளியில் வரவும் அதே நேரம் வெளியிலிருந்து உள்ளே வந்த ஹரி பிரியங்காவை பார்த்ததும் ஒரு நிமிடம் தன் இதயம் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. அதை பார்த்தவுடன் வைஷு மெதுவாக பிரியங்காவின் காதை கடித்தபடியே, அக்கா நான் சொன்னல்ல, மாமா அவ்வளவுதான், ஆஃப் ஆயிட்டாரு, இனி அவரை போய் கிளப்பி விட்டாதான் நிஜ ஒழுத்துக்கு வருவார் என்றவள் ஆதிக்கு கண்ணை காட்ட உடனே ஆதி அவனை பார்த்து தலையில் அடித்து கொண்டவன், மச்சான் என்று அவனை பிடித்து உலக்க ஒரு நிமிடம் தலையை சிலுப்பியவன் பின் தலையில் தட்டி கொண்டு, சாரிடா மச்சான், என் பொண்டாட்டி ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் அழகா அலங்காரம் பண்ணிருக்காளா, அதான் பார்த்த உடனே கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. என் கை கூட கொஞ்சம் ஸ்லிப் ஆகும், பரவாயில்லையா? எவ்வளவு நேரமா உன்னை கூட்டிட்டு இருக்கேன், கொஞ்சமாவது மதிக்கிறியாடா? போ, அங்க போய் புரோகிதர் சொல்ற இடத்துல உக்காரு என்றதும் உடனே வேகமாக சென்று அங்கே நிற்க பிரியங்காவும் அவன் அருகே வந்து நிற்கவும் அவள் கையை பிடித்து இருவரும் அந்த மனையில் அமர்ந்த பிறகு வைஷு பிரியங்காவின் கையில் குழந்தையை கொடுத்துவிட்டு நகர்ந்து சென்று நின்று கொண்டாள். புரோகிதர் சொல்வது போலவே இருவரும் மந்திரங்களை சொல்லிக் கொண்டு அவர் செய்ய சொன்ன அனைத்தையும் கவனத்துடன் செய்து கொண்டிருந்தனர். அதே நேரம் குழந்தையோ அங்கும் இருக்கும் புகையினால் கொஞ்சம் லேசாக நெளிய ஆரம்பிக்க உடனே ஹரி பதட்டத்தில் குழந்தையை பிரியங்காவிடம் இருந்து வாங்கி கொண்டவன், நான் வச்சிருக்கேண்டி என்று கூறி குழந்தையை தன் கைகளில் தூக்கி ஆட்டி கொண்டிருந்தான். அதை பார்த்த அனைவரும், என்ன ஹரி, இப்பவே குழந்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நல்லா கத்துக்கிட்ட போல இருக்கே என்று கூறவும் அனைவரும் அவனை பார்த்து சிரித்தனர். அப்பொழுது அவனும், ஆமா, குழந்தைய அம்மா மட்டும் தான் பாத்துக்கணும்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கா என்ன? அதான் ஆண்டி, நானும் குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு எல்லாமே கத்துக்கிட்டேன். சூப்பர் ஹரி, எல்லாருமே உன்ன மாதிரி இருந்துகிட்டா பிரச்சனையே இல்ல என்று கூற பின்பு சிறிது நேரத்திலேயே பிரியங்காவிற்கும் குழந்தைக்கும் தீட்டு கட்டும் நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து முடிந்தது. சரி, நீங்க 2 பேரும் எழுந்திருச்சு குழந்தைய கொண்டு போய் தொட்டில போட்டு குழந்தை காதுல நீங்க வைக்க போற பேரை சொல்லுங்க என்று கூற ஹரி எழுந்து வேகமாக பிரியங்காவிற்கும் கை கொடுத்து தூக்கிவிட அவளும் மெதுவாக எழுந்து நின்றவள் அங்கு குழந்தைக்காக தயார் செய்யப்பட்டிருந்த தொட்டிலை பார்த்து ஒரு கணம் அதிர்ந்து போனாள். வாவ் ஹரி, இந்த தொட்டில் என்ன இவ்ளோ அழகா இருக்கு, நீங்க தான் ரெடி பண்ணீங்களா? ஆமாண்டி, நம்ம குழந்தைய அதுல படுக்க வச்சா சூப்பரா இருக்கும், உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹரி என்று கூறிய தன் மனைவியின் முகத்தை பார்த்தவனுக்கு அவ்வளவு திருப்தியாக இருந்தது. அதே நேரம் கௌசல்யாவோ, மாப்பிள 2 பேரும் குழந்தைய எடுத்துட்டு போய் தொட்டில போட்டு குழந்தை காதுல நீங்க என்ன பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை சொல்லுங்க என்று கூற அதே நேரம் வைஷுவோ, ஆமா இல்ல, குட்டிச்செல்லத்துக்கு நீங்க 2 பேரும் என்ன பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, என்கிட்ட சொல்லவே இல்லையே. அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும்டி என்ற பிரியங்கா குழந்தையை தூக்கி கொண்டு தொட்டில் அருகே சென்றவள் ஹரியை பார்க்க அவனும் அவள் கையை பிடித்து கொள்ள இருவருமாக சேர்ந்து தங்களது குழந்தையை அலங்காரம் செய்யப்பட்டிருந்த அந்த அழகான தொட்டிலில் படுக்க வைத்தனர். உடனே அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கைத்தட்டி அவர்களை உற்சாகப்படுத்த அதே நேரம் பிரியங்காவோ, என்ன ஹரி, நீங்க வந்து பேரை ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா? இல்ல, ஆமாதான் ஃபர்ஸ்ட், நீ தான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு நம்ம குழந்தைய பெத்தெடுத்திருக்க, சோ உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதனால நீயே சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் என்றதும் அவளுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. பின்பு மெதுவாக குழந்தையின் காதின் அருகே குனிந்தவள்,
அபிமன்யு, அபிமன்யு, அபிமன்யு என்று 3 முறை தன் குழந்தையின் பெயரை கூற அனைவருக்கும் அந்த பெயர் மிகவும் பிடித்திருந்தது. மீண்டும் அனைவரும் கைத்தட்ட அதற்கு பிறகு ஹரி சென்று அதே போல குழந்தையின் காதில் 3 முறை பெயரை சொல்லிவிட்டு குழந்தைக்கு முத்தம் கொடுத்துவிட்டு எட்டே நகர்ந்தான். அடுத்ததாக கௌசல்யா, சுரேஷ், கண்மணி விஸ்வநாதன், கௌதமி ராமமூர்த்தி, பின்பு கவிதாவின் அப்பா அம்மா, அடுத்து கார்த்தியின் அப்பா அம்மா என்று அனைவரும் குழந்தையின் காதில் தங்களது பெயர்களை சொல்லி முடிக்க அதன் பிறகு வந்த ஆதியும் வைஷுவும் குழந்தையின் காதில் பெயரை சொல்லி முடித்து அவர்கள் கையில் இருந்த அந்த செயின் பாக்ஸை ஓபன் செய்து குழந்தைக்கு செயினை போட்டுவிட்டு கைக்கு பிரேஸ்லெட்டையும் போட்டுவிட்டனர். அதை பார்த்த பிரியங்காவுக்கும் ஹரிக்கும் சந்தோஷமாக இருந்தது. டேய் மச்சான், இருந்தாலும் எதுக்குடா இதெல்லாம்? டேய், இதெல்லாம் எங்களோட கடமை, செய்யக்கூடாதுன்னெல்லாம் நீ சொல்லக்கூடாது, உனக்கு அந்த உரிமையே இல்லை என்று கூற அது சரி என்று சிரிக்க அடுத்தது விஸ்வாவும் கவிதாவும் வந்து அவர்களும் குழந்தைக்கு செயினை போட்டுவிட்டு கையில் ஒரு மோதிரத்தை போட, டேய் மச்சான், நீயுமாடா? என்னடா, என் தங்கச்சி குழந்தைக்கு நான் செய்ய மாட்டேனா? நான் தாண்டா தாய் மாமா என்று கூறியவன் பின்பு எட்டே நகர்ந்து செல்ல அதற்கு பிறகு அனுவும் கார்த்தியும் வந்து அவர்களும் குழந்தைக்கு செயின், இன்னொரு கையில் பிரேஸ்லெட், பிறகு மோதிரம் என்று அனைத்தையும் போட்டுவிட குழந்தை நகைக்கடை விளம்பரத்தில் வருவது போல சும்மா தகதகவென்று மின்னிக் கொண்டிருந்தது. அப்பொழுது ஹரியோ, என்னனோ, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத செலவு? என்ன மாம்ஸ், நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, நான் தான் குழந்தைக்கு மாமா, இது கூட நான் செய்ய மாட்டேனா என்றதும், கரெக்டா சொன்ன கார்த்தியன் அண்ணா, இதெல்லாம் நீங்க எதுவுமே கேட்க கூடாது. சரிங்க பெரிய மனுஷி என்று கூற அதே நேரம் அனைவரும் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருந்தனர். பிறகு கௌசல்யாவும் சுரேஷும் வந்து குழந்தைக்காக வாங்கி வைத்திருந்த செயின், மோதிரம், பிரேஸ்லெட், வெள்ளி கொலுசு, இடுப்பில் கட்டும் அர்ணா கோடி, காலுக்கு காப்பு என்று அனைத்தையும் போட்டுவிட அதை பார்த்த பிரியங்காவிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவர்கள் ஆசைப்பட்டது போல அந்த ஃபங்க்ஷன் மிகவும் சிறப்பாக நடந்து முடிக்க பின்பு குழந்தையை தொட்டில் இருந்து மெதுவாக தூக்கிய வைஷு, டேய் அபிச்சலம், உங்க அப்பாவும் அம்மாவும் உனக்கு எவ்வளவு சூப்பரா பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? அபிமன்யு, எவ்வளவு நல்லா இருக்கு கேக்குறதுக்கு, செல்லக்குட்டி என்று அவன் உச்சியில் முத்தம் கொடுத்தவள், சான்ஸே இல்ல, இந்த பேரை யார் செலக்ட் பண்ணது என்று பிரியங்காவிடம் கேட்க, நானும் அம்மாவும் சேர்ந்து தாண்டி செலக்ட் பண்ணோம், தாறுமாறா இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு பேரு என்று கூற அதே நேரம் ஒருவராக குழந்தையை வாங்கி வைத்து கொஞ்சிக் கொண்டிருக்க பிறகு சிறிது நேரத்திலேயே சாப்பாடு வந்துவிட அனைவரும் ஒன்றாக அமர்ந்து ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி உணவை பரிமாறிக்கொண்டு சந்தோஷமாக கலகலவென்று பேசி சிரித்தபடியே சாப்பிட்டு முடித்தனர். அதற்கு பிறகு மாலை வரை அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கலகலவென இருந்துவிட்டு பின்பு அவர்கள் புறப்பட்டு வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்தனர். முதலில் கார்த்தியின் அம்மா அப்பா, கார்த்தி, அனு நால்வரும் அனைவரிடமும் கூறிக்கொண்டு வெளியில் செல்லும் பொழுது ஆதியை பார்த்தவன், ஆதி, நான் நாளையிலிருந்து வேலைக்கு வந்துருவேன் என்று கூற, சரி கார்த்தி என்றதும் பின்பு அவர்களை ஆதியை ஒரு காரில் அனுப்பி வைத்தான். அவர்கள் புறப்பட்டதும் அடுத்ததாக கவிதாவின் அப்பா அம்மாவும் வந்து, சரிங்க சம்பந்தி, அப்ப நாங்களும் கிளம்புறோம் என்று கூற, என்ன சம்பந்தி, நீங்களாவது இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல? இருக்கட்டும் சம்பந்தி, பிரசாந்த் வேற ஸ்கூல்ல இருந்து வந்துருவான், அதனால நாங்க கிளம்புறோம் என்றதும் கௌசல்யா வேகமாக கவிதாவை பார்த்து, நீயும் கிளம்பிடுவியா கவி என்று சோகமாக கேட்க, இல்லத்த, நான் இதுக்கு மேல எங்கேயும் போக மாட்டேன், நம்ம வீட்டுல தான் இருக்க போறேன் என்றதும் அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் மருமகளே என்றதும் தான் அவர் முகத்தில் இருந்த ஆனந்தத்தை பார்த்த கல்யாணிக்கு புரிந்தது அவர் தன் மகளை எவ்வளவு மிஸ் செய்துள்ளார் என்று. அவர்களும் புறப்பட்டு செல்ல அடுத்ததாக கண்மணி விஸ்வநாதன், கௌதமி ராமமூர்த்தி அவர்களும் புறப்பட்டு சென்றனர். கடைசியாக ஆதியும் வைஷ்ணவியும் அவர்களை பிரிய மனமில்லாமல் அனைவரிடமும் கூறிக்கொண்டு செல்ல மீண்டும் வைஷ்ணவி பிரியங்காவின் அருகே வந்து குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுத்து விட்டு, தங்கப்புல, சித்தி கிளம்புறண்டா, போயிட்டு வரேன், பாய் தங்கம். அக்கா, தம்பி நல்லா பாத்துக்கோ. சரிடி, நீயும் குழந்தைங்களை பாத்துக்கோ, உடம்பையும் பாத்துக்கோ, சரியா என்று கூற சரி என்று புறப்பட்டு ஆதியும் வைஷுவும் வெளியில் வர அப்பொழுது சுரேஷ், வைஷுமா பத்திரமா இருடா, உன் உடம்பையும் பாத்துக்கோ, குழந்தைங்களையும் நல்லபடியா பாத்துக்கோ, சரியா? ஆமா, நீ ஆபீஸ் போக ஆரம்பிச்சுட்டேன்னு மாப்பிள்ள சொன்னாரே. ஆமாப்பா, இப்பதான் கொஞ்ச நாளா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ உன் வேலையில மட்டும் கவனமா இருக்க கூடாது, உன் குடும்பத்துல மருமகளா உன்னோட கடமையை சரியா செய்யணும். அதே நேரம் ஒரு மனைவியா உன்னோட கடமையையும் சரியா செய்யணும். அது மட்டும் பத்தாது, உன்னோட குழந்தைக்கு நீ அம்மாவா இருந்து எல்லா பொறுப்பையும் கவனமா செய்யணும், சரியாடா? நீங்க சொல்றபடியே நான் செய்யறேன்பா, நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க என்று கூறிய மகளை பெருமையாக பார்த்தவர் அவள் தலையை இழுத்து உச்சியில் எதிர்பதித்து,
நல்லா இருடா என்று கூறி கார் கதவை திறந்துவிட அவள் உள்ளே சென்று அமர்ந்து கொள்ளவும் 2 குழந்தைகளையும் அவள் கையில் கொடுக்க அனைவரிடமும் விடை பெற்று ஆதியும் அவளை அழைத்துக் கொண்டு தங்கள் வீட்டிற்கு புறப்பட்டான்.